அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் உண்மையான வழிபாடு பார்ப்போமா? எப்படின்னா, ஒரு கோயிலில் ஒரு குரு தீப விளக்கு வழிபாடை ஏற்பாடு செஞ்சுருக்காரு. அப்போ எல்லோரும் இறைவனுக்கு விளக்கேற்றுவதற்காக பலவிதமான விளக்குகளை எடுத்து இறைவன் முன் விளக்கேற்றி கொண்டிருந்தார்கள். அவர்கள் வரும் வழியிலே கொஞ்சம் ஒரு இடம் கொஞ்சம் இருட்டாகவும் கொஞ்சம் பள்ளமாகவும் இருக்கவும் சிலர் கால் இடறி அந்த இடத்துல கீழே விழ நேர்ந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த பக்தர் கூட்டத்தில் ஒரு ஏழை பக்தன் இருந்தான். அவர் என்ன செஞ்சார், அவர் அகல் விளக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தார். அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த இருட்டாகவும் பள்ளமாகவும் இருக்கிற இடத்துல மக்கள் எல்லாம் பக்தர்கள் எல்லாம் அங்கே தானே தடுக்கி விழுறாங்க. ஸோ இவர் போய் அங்கே அந்த விளக்கை ஏற்றி வச்சார், கொஞ்சம் வெளிச்சம் வர வச்சார். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த விளக்கு பூஜையை ஏற்பாடு செய்த குரு அவர்கிட்ட போயிட்டு, உண்மையான வழிபாடு என்னவென்று நீ புரிந்து கொண்டாய், உன்னை நான் வணங்குகிறேன் என்று அந்த ஏழை பக்தனை அந்த குரு வணங்கினார் அப்படின்ட்டு. அப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, முதல்ல நம்மளுக்கு இருக்கிற அதாவது கஷ்டங்களை போக்குபவர்கள், மனிதர்களுடைய கஷ்டங்களை, பக்தர்களுடைய கஷ்டங்களை போக்குபவர்கள் தான் முதல் அந்த இறைவனுக்கு வழிபாடு செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இறைவனுக்கு முதல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறது தான் நாம் செய்கிற உண்மையான வழிபாடு அப்படின்றது தான் இந்த கதையோட கருத்து. நன்றி, வணக்கம்.